வணக்கம், இது சினிமா 18 வித் ஷரண்யா சுந்தராஜ். எவ்வளவுதான் படங்கள் ரிலீஸ் ஆனாலும் எல்லாத்துலயுமே நம்மளுக்கு ஒரு வித்தியாசத்தை தேடுவோம். அந்த வகையில டைட்டில்லையே வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்காங்க ஒரு டீம். எஸ், உரு அப்படின்ற ஒரு டைட்டில் மூலமா எல்லாரையும் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்கி இருக்காங்க. ஸோ ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்க உரு படத்தோட டீமையே கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ அதோட பின்னணி முன்னணி எல்லாத்தையும் கேட்க போறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் தி டீம். வணக்கம். ஹாய். வெரி ஹாப்பி டு see you both again. And இன்னைக்கு ஸ்டுடியோக்கு புதுசா வந்திருக்காரு நம்மளோட டெபியூ டைரக்டர். சொல்லுங்க, எப்படி இருக்கு விக்கி ஆனந்த்? சொல்லுங்க, உரு அப்படின்றது எங்க இருந்து வந்தது? என்ன டைட்டிலோட ஆக்சுவலா அர்த்தம் தான் என்ன? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட ப்ரொடியூசர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். உரு அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ, என்ன காரணத்துக்காக வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ பதில நீங்களே சொல்லிடுங்க. இதில் வந்து ஆக்சுவலி மெயின் ரோலுன்றது ஒரு மாஸ்க் போட்ட ஒரு மாஸ்க் கேரக்டர் தான். ஓகே. ஸோ முகம் தெரியாத ஆளை வந்து அங்கே ஒரு உருவம் தெரியுது, இட்ஸ் அ ஃபிகர், ரைட்? ஸோ உருவம் அப்படின்றதோட ஷார்ட் ஃபிலிம் வந்து உரு. ஸோ உருன்றதுக்கு பயம் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. ஸோ திஸ் போத் வென்ட் வெல் வித் தி சப்ஜெக்ட். ஸோ ஓகே, உரு அப்படின்றது உருவம் வரைக்கும் வந்துட்டேன் நான். உருன்றது பயம் அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கிறேன் நான், அங்கே கொஞ்சம் மிஸ் ஆயிட்டேன் நான். ஓகே, எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தட். அண்ட் முதல் படம், எல்லாருக்குமே முதல் படம் அப்படின்றது ஒரு டெலிவரி, முதல் குழந்தையோட டெலிவரி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து சுகப்பிரசவமாக இருக்கு. அதுக்கு அகேன் வாழ்த்துக்கள். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு யுவர் ஹீரோ அண்ட் த பியூட்டிஃபுல் ஹீரோயின் ஹேவிங் யூ இயர். ப்ளஸ் இதுதான் நீங்க எதிர்பார்த்தீங்க? இல்ல லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். நான் இந்த செட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் வந்து ஐ ஷுட் திங்க் ஓகே இவங்க தான் இருக்க போறாங்க, ஐ ஷுட் ட்ரெஸ் அப் ப்ராப்பர்லி அப்படின்றது. இல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்றதுனால வந்து நாங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஹாப்பியா ட்ரெஸ் பண்ணிட்டு ஓகே வாவ் தன்ஷிகா இன்னைக்கு பார்க்க போறேன் அப்படின்ற சந்தோஷத்துல வந்து என்னோட முகத்துல தெரியுது எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ உங்க ஹீரோ கிட்ட பேசிடலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், சியர்ஸ் டு தி டீம். தனித்தனியா உங்களே பார்த்துருக்கோம். சினிமா 18க்கு ஏற்கனவே வந்து தனித்தனியா உங்களோட படங்களுக்காக பார்த்தாச்சு. ஆனா டீமா இது வந்து உங்களை 3 பேரையும் காம்பினேஷனா பார்க்கறது வந்து புதுசா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ எப்படி படம் எப்படி உங்களோட கைக்கு வந்தது? வாட் மேட் யூ டு சூஸ் த மூவி? படத்தை பற்றி சில வார்த்தைகள். இல்லை, எனக்கு விக்கி வந்து ரொம்ப நாள் முன்னாடியே தெரியும். ஸோ கொஞ்சம் அந்த ஒரு யூஸ்வலாக ஒரு கதை பண்ணாமல் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு சில இன்ஸ்பிரேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு நிறைய ஒர்க் பண்ணி நம்ம ஆடியன்ஸ்க்கு அதை ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் இல்லாமல் நிறைய கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிற ஒரு ஆள். ஸோ இது வரைக்கும் ஒரு 3-4 கதை கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ கண்டிப்பாக நம்ம உங்கள் ஐடியாலஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம கண்டிப்பாக படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். அப்போ நான் உரிமையின் அப்பயே ஒரு 2-3 கதை கேட்டேன். ஸோ இப்போ அதுக்கப்புறம் 2.5 years கழிச்சு இந்த கதை சொல்லியிருந்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இதில் வந்து 2 கேரக்டருமே ஈக்குவலாக இருக்கும். அது ஒரு போட்டி போட்டுட்டு பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கேரக்டர். ஸோ அதனால் வந்து ஆக்டிங்காகவும் ஸ்கோப் நிறைய இருந்தது. ஸோ சேலஞ்சிங்கான ஒர்க்காக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஒரு நல்ல படம் கண்டிப்பாக நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஓகே, வெல் இட் சவுண்ட்ஸ் லைக் ஹீரோயின்க்கு இப்போல்லாம் ரொம்ப அரிதாக வந்துட்டு இருக்கு. ஹீரோக்கு நிகரான ஒரு கேரக்டர் அப்படின்றத ஹீரோ வாயிலே கேட்கும்போது வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இட்ஸ் லைக் இட் ஷோஸ் 2 பேருக்கும் ரொம்ப நல்ல ஒரு ராப்போ இருக்கு, ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுது. ஸோ சொல்லுங்க, அவரே சொல்லிட்டாரு கேரக்டர் பத்தி, உங்களோட கேரக்டர் பத்தி பாதி சொல்லியாச்சு, ஹீரோவுக்கு வலிமையான ஒரு ரோல் அப்படின்ட்டு. வாட் மேட் யூ சூஸ் திஸ் மூவி தன்ஷி? Because the story was interesting, start to end. விக்கி ஆனந்த் வந்து எனக்கு எப்படி பழக்கம்னா, காத்தாடியில் he was a costume departmentல இருந்தார் அவர். And he அவரோட ப்ரொஃபஷன் வந்து டிசைனிங். Okay. Then I'm sure he must be having a very good sense in aesthetics. அழகியல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? ஒரு yeah, even in the film it shows. வர மாதிரியான ஒரு அழகியலை எங்கேயுமே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். And even in the filmல it shows. Okay. And the colors ஒரு மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு பர்சன், ஒரு யூனிக்கான பர்சன். அவரோட ஐடியாலஜியே வேற மாதிரி தான் யோசிக்கிறது எல்லாமே. அண்ட் இட் இஸ் ஸோ அடாப்ட் இந்த ட்ரெண்டோட, இந்த ஜென்ரேஷனோட ரொம்பவே கரெக்டாக அந்த புரிதல் இருக்கு அவர்கிட்ட. ஸோ தட் ரியலி மேட் மீ சூஸ் தி ஸ்கிரிப்ட். என்னன்னா வந்து கபாலிக்கு அப்புறம் வந்து ஐ தாட் ஐ ஷுட் டூ அ ப்ராப்பர் ஸ்டார்ட் டு எண்ட் வந்து இட் ஷுட் இன்ட்ரெஸ்டிங்காக போகணும் ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது. I really consciously took a decision and கரெக்டாக அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்தது. and I accepted Uru. And my character in the film இனிஷியலாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மேரேஜில் இருக்கிற ஸ்ட்ரகிள், and he wants to pursue his dream in his life. அப்படி தான் படம் ஆரம்பிக்கும். and then and it's got each and every scene அந்த ஒரு த்ரில்லர் அண்ட் அது வந்து மியூசிக்கால கன்வே ஆயிருக்கும், சீன் வைஸ் கன்வே ஆயிருக்கும், ஸ்க்ரீன் பிளே வைஸ் கன்வே ஆயிருக்கும் அந்த ஃபிலிமில். ஸ்டார்ட் டு எண்ட் இட் இஸ் லைக் ஃபார் மீ செகண்ட் ஹாஃப் இஸ் மோர் சேலஞ்சிங். ஒவ்வொரு ஷாட்டுமே சேலஞ்சிங்காக இருந்தது. பிகாஸ் நாங்கள் வந்து கொடைக்கானலில் போய் ஷூட் பண்ணோம் அந்த ஃபிலிம்.
டிசம்பர்ல வேற போயிருந்தோம் நைட் ஷூட். யூ குட் இமேஜின் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. For me, from my career, this film is every shot was challenging for me. நான் ரொம்ப சேலஞ்சிங்காக ஃபீல் பண்ணேன் இந்த ஃபிலிம். நிச்சயமா நாட் ஃபார் ஜஸ்ட் திஸ் மூவி சொல்ல மாட்டேன், உங்களோட கரியர்ல வந்து எல்லாமே வந்து நிறைய வெரைட்டி பார்க்க முடியும். இது வந்து தன்ஷிகா பண்றாங்க அப்படின்னா இதுவும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுக்கு டைரக்டர்ஸ் தான் காரணம். அவங்க அந்த ஸ்கிரிப்டோட வராங்க, நம்புறாங்க இது இந்த கேரக்டர் இவங்க பண்ணா நல்லா இருக்கும், இவங்க பண்ண முடியும்ன்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறதால தான் ஐ திங்க் ஐ அம் டூயிங் இட். தட்ஸ் வெரி ட்ரூ, தட்ஸ் வெரி ட்ரூ. ஏற்கனவே இப்போ இதுக்கு முன்னாடி வந்தது ராணியா இருக்கட்டும், ராணி ஓரளவுக்கு த்ரில்லர் அந்த ஜானர்ல வந்து இட் வில் ஃபிட் இன். ஸோ இதுவும் வந்து ஐ கேன் கால் இட் ஆஸ் அ த்ரில்லர். தட் இஸ் ஒரு ஒரு அன்கண்டிஷனல் லவ், அம்மாக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள அன்கண்டிஷனல் லவ் சொல்ற மாதிரியான விஷயம். அதுல சில ஷாக்கிங் எலிமெண்ட்ஸ், எதிர்பார்க்காத ஒரு விஷயம். பட் இட் ஹாஸ் ஒரு மாதிரி அது வேற மாதிரி ஃப்ளேவர் ஆஃப் ஃபிலிம். இது என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ பேக் டு பேக் த்ரில்லரா வருது அப்படின்னுட்டு இல்லை, யூ வில் நாட் see any resemblance அந்த இதுக்கும் இதுக்கும். It's totally different. It's an experience. இது வந்து it's a journey. You really need to go and watch and experience that journey. Sure. We are excited just as everybody else. And டேரக்டர் கேட்கணும், எப்படி இருந்தது ரெண்டு பேரையும் வச்சு வேலை வாங்குறது? ஏன்னா ரெண்டு பேரும் வந்து கபாலில ஏற்கனவே வந்து பார்த்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண ஒரு ரெண்டு ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் இந்த ப்ராஜெக்ட்ல எப்படி ஃபிட் இன் பண்ணீங்க? ரொம்ப வாழ்த்தனம் பண்ணாங்களா ரெண்டு பேரும்? இல்லை, அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிறாங்கன்றதே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு பெரிய வேலை இல்லை, இவங்க ரெண்டு பேருன்றதுனால வந்துட்டு ஈஸியாக எடுக்க முடிஞ்சிச்சு. இட் வாசன்ட் அ ஹார்ட் திங் ஆஃப்டர் ஆல். நீங்க ஆக்சுவலா சொல்லிட்டு இருக்கும்போது அவர் அப்படியே திரும்பி எப்படி பார்க்கறாரு, நீ சொல்லி தான் பாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கறாரு. இல்ல ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா we and Kalai have this ஒரு மாதிரி செட்ல வந்துட்டு ஹாய் ஹலோ அதோட தான் அவ்வளவுதான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப். சீரியஸா சொல்ல போனா 3 படம் பண்ணிட்டோம், பட் we still don't talk much. அதிகமா பேசினது இல்ல. ஏன் பேச மாட்டீங்க? பேசுங்க. நீங்க என்ன நீங்க இப்படி ஒரு ஓகே but that's nice. அது மாதிரி இல்ல இதுல வந்து எப்படா ஷாட் முடியும், எப்படா ஓடி போய் நெருப்பை கொளுத்தி விட்டு பக்கத்துல உட்காரலான்னு கையில ஒரு டீசல் பாட்டில் ஒரு 4 கட்டையை வச்சு you cannot escape from the coldங்க. நீங்க ரூம் போங்க, கேரவான் போங்க, எங்க போனாலும் உங்களால இந்த கோல்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. பயங்கர கோவம் வரும், வெறி வரும். அப்படியே இல்ல இவங்க எல்லாமே எங்க டைரக்ஷன் டீம்ல, இவங்க டீம்ல யாரா காஸ்டியூம் பார்த்தது அவனை ஃபர்ஸ்ட் வெட்டணும். வந்து எங்களுக்கு அவுட்டோர்ல இருக்கிற ஷாட்டுக்கெல்லாம் ஒரு பனியனும் ஒரு ட்ராக்ஸ் பண்ணிட்டு ஒரு சீக்வன்ஸ் ஃபுல்லா அவுட்டோர்ல இருக்கு, நைட் ஷூட், ஒரு பனியனும் ஒரு ட்ராக் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டுல இருக்க சீன்லாம் நல்ல நல்ல ஜெர்கின். வீட்டுல எதுக்கா ஜெர்கின் பாருங்க, தெரியுதா உங்க மேல அவர் எவ்வளவு வெறியோட இருக்காரு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதோட மோசம் எனக்கு தான் ஒரு காட்டன் ஸ்லீவ்லெஸ் ஷர்ட், எல்லா ஷாட்டுக்கும் ஸ்ப்ரே, கிளவுஸ் ரெடியா, ஷார்ட் ரெடியான்னு சொல்லிட்டு கிளவுஸ் எல்லாம் அவுத்து போட்டு கடகட நடிச்சுட்டு கிளவுஸை போட்டு குடுகுடுன்னு ஓடிடுவேன். டேக் ஓகேவா இல்லையா ஓடி போயிட்டு நெருப்பை கொளுத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த ஷார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச உடனே இது ஒரே டேக்ல முடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருப்போம். குளிர் தாங்க முடியாது. ஷூட்டிங் பார்த்து பயந்தது அதாங்க. என்னன்னா இது சில ஃபிலிம்ஸுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணலாங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு நம்ம நடிக்கிறதுனா I've done that. பட் ஹார்ட் ஒர்க்லாம் தாண்டி ஒரு வில் பவர் வேணும், ரொம்ப தேவைப்பட்டது. டிசம்பர்ல 3 நைட் 2 மணிக்கு 3 degrees 2 degreesல வந்து ரெயின் எஃபெக்ட் எடுத்தாரு. இத மாதிரி ஒரு அது பேர் ஒன்னு சொல்லுவாங்க, அது சொல்ல விரும்பல. டைரக்டர் சார் வை என்னடா அது பேர் மச்சான் நீயே சொல்ற. இத கேக்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கே. சைக்காலஜிக்கல் த்ரில்லர் எங்க இருந்து வந்தது? அவர்கிட்ட இருந்தா வந்தது. இல்ல உண்மையை சொல்றவங்க வந்து தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாறி மாறி இந்த ரெண்டு பேரும் அவங்கள எந்த அளவுக்கு நீங்க மன ரீதியா பாதிச்சிருக்கீங்க பாருங்க. இவங்களுக்கு நிறைய பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது என்ன ஆச்சுன்னா ஒரு ரெயின் எஃபெக்ட் இங்க எடுத்துடலாம், முடியவே முடியாது. ரெயின் எஃபெக்ட் எடுத்துலாம் முடிவு பண்ணா அப்புறம் இவங்க இல்ல இங்கே பண்ணிடலாமே முடிச்சிடலாம்னு சொல்லிருக்காங்க. நான் சொன்னேன் யோ அது எனக்கு சொன்னாங்க, யாரே சார்ந்து சொல்லல. அது பரவாயில்லைங்க, அது முடிஞ்சிச்சு. நைட் ஷூட் முடிச்சுட்டு ரூம் போயிட்டு மறுநாள் லாஸ்ட் டே ஷூட், இந்த கொடைக்கானல் லாஸ்ட் டே. அப்புறம் சென்னையில மட்டும் 2 நாள் ஷூட் இருக்கு. நான் போயிட்டு ஆமா முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து அந்த ஃபால்ஸ் கிட்ட நான் உட்காந்து எழுதுற மாதிரி ஒரு சீன் எடுக்கிறாங்க. போயாச்சு, போய்ட்டு வந்து எழுதினே இருக்கோம். திடீர்னு வந்து ஒரு அசிஸ்டன்ட், அண்ணா நீங்க குளிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, அதாவது கிண்டல் பண்றான் போல நினைச்சேன். டேய் போடா சும்மா காமெடி பண்ண. நான் வந்து வரும்போதே சொன்னேன், நான் கிண்டலா சொன்னேன், நேற்று நல்ல வேலை ரெயின் எஃபெக்ட் எடுத்து முடிச்சிட்டீங்க, இப்போ இங்கே ஃபால்ஸ்லாம் இருக்கு, உங்க டேரக்டர் திடீர்னு குளிக்கிறான்னு கூட ஃபீல் பண்ணுவாரா அப்படின்னு கட் பண்ணி, ஆனால் இருக்கு நான் சீன் அப்படின்றேன். டேய் யாரா நீங்க எடுத்தாங்க வச்சு நான் மூச்சு வாங்கி வீசி வந்து செத்துருப்பேன். வாங்கிச்சு ஒரு சைடு கை காலெல்லாம் போயிடுச்சு. அப்படி சுடு தண்ணி ஒரு சொம்பு எடுத்து தலையில ஊத்திட்டு உள்ள போயிட்டு கரெக்டா 5 செகண்ட்ல வெளியில ஓடி வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணாரு. ஐயோ அடுத்த தடவை நீங்க படம் எடுத்தீங்கன்னா 2 பேர் இல்ல அங்க இருந்து கிளம்புறப்ப கலையண்ணா தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு,
உன்னால நிறைய பேர் கெட்டதுடா அப்படின்னாரு. என்னன்னா ஆச்சு, இனிமேல எவன் கொடைக்கானல் லொகேஷன் சொன்னாலும் இன்னொரு 5-6 வருஷத்துக்கு நான் அந்த பக்கம் வர மாட்டேன்டா. இல்ல யார் பண்ண தம்பி அந்த பக்கம் போயிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸோட டூர் பார்ட்டி அப்படின்னு கொடைக்கானல் கேட்டாலே இப்ப எனக்கு பயம். அந்த கொஞ்ச நாளைக்கு கொடைக்கானல் வேண்டாம். இல்ல ஆக்சுவலா ஒரு படம் சும்மா ஸ்கிரீன்ல உட்காந்து நம்ம 120 ரூபாய் டிக்கெட் கொடுத்துட்டு உட்காந்து பாத்துடுறோம். அது ஒரு சீனுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஸ்டோரிஸ் இருக்கு, எவ்வளோ பெயின் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பேசும்போது தான் தெரியுது இல்லையா. ஸோ தட் வே ஐம் ரியலி கிளாட் தட் ஐம் டாக்கிங் டு யூ பீப்புள். ஈஸி கேக் வாக் அப்படின்னுட்டுலாம் என்னதான் அந்த ஸ்டார்டம் அதெல்லாம் சொன்னாலும் பட் செலிபிரிட்டிஸ் தே ஆல்வேஸ் ஹாவ் இன்னொரு சைடு இருக்கு. த பெயின் தே ஹாவ் டு கோ த்ரூ. காலையில் எழுந்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த இப்போ எஸ்பெஷலி ஹீரோயின்ஸ் நான் சொல்லி ஆகணும். சுவிட்சர்லாண்ட்லலாம் வந்து ட்ரீம் லொகேஷன் அப்படின்னுட்டு ஃபுல் ஐஸில் ஸ்லீவ்லெஸ்ஸை போட்டுட்டு ஆடுறது. ஹீரோஸை விட எவ்வளோ how much of pain you have to go through. பட் we have for that only. நம்ம வேலை நம்ம அதுதான். நம்ம அது வந்து நம்ம அது பின்னாடி இருக்க பெயின் நிறைய படத்துக்கு இதை விட நிறைய கஷ்டங்கள் படுறாங்க எல்லாமே இருக்கு. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஆடியன்ஸை வந்து சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக தான் பண்றோம் ஆர்ட். ஸோ அதனால ஹாப்பியாக தான் பண்ணோம். எங்களுக்கு இதெல்லாம் வந்து இன்னொரு வாட்டி குளிக்க வைக்கிறீங்க. ஃபீல் பண்ணேன். பயங்கர திட்டு கோவம் இவ்வளோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதுக்கு இன்னொரு வாட்டி குளிக்க வைக்கிறீங்க. அடுத்த வீக்கெண்ட் போற கொடைக்கானல் நம்ம இன்னும் கொஞ்சம் ரஃப் டச் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலா நாங்க போயிருக்கோம், இந்த மாதிரி குளிச்சிருக்கோம். ஓ காட், அதுதான் worst part. முடிச்சிட்டு பயந்து ஓடி ஊருக்கு வந்துட்டோம். வந்துட்டு இன்னும் ஒரு நாள் இருக்கு ஷூட்னாங்க. அங்கதான் எனக்கு திருப்பியும் கொடைக்கானலா. சீரியஸா சொல்றேங்க, உங்க ரெண்டு பேரோட வில் பவரை நான் வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்றேன். நான் தலை வணங்குறேன் உங்ககிட்ட. அந்த ஒரு நாள் போய் ஷூட் பண்ணோம். நல்ல வேளை பரவாயில்ல. அப்போ கொஞ்சம் கிளைமேட் பரவாயில்ல. டிசம்பர் தானே, ஜான்ல தான் போனோம். பேசிக்கலி உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களை என்ன பண்ணிருக்காருன்னா டைரக்டர் அப்படின்றத தாண்டி உங்களை வந்து ஒரு எல்லாத்துக்குமே தயார் பண்ணிருக்காரு, மோல்ட் பண்ணிருக்காரு. ஒரு 300 ஸ்பார்டன்ஸ் படம் மாதிரி சின்ன வயசுல I am அடிச்சு ready, அடிச்சு bring வளர்த்து. it on அப்படின்னு. ஐ திங்க் அது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லா விதத்துலயும் ரெடியா தயார்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னது பேராண்மை தான் எனக்கு. ஓகே. ஏன்னா பிசிக்கலா உங்களோட early career லயே 2.5 years அந்த ஷூட் மட்டும் படம் அது பயங்கர. அது சொல்லணும்னா இந்த எபிசோட் பத்தாது. பட் அது ரொம்ப ரெடி பண்ணுச்சு. ஆனா என்ன ரொம்பவே பயமுடுத்துதுன்னு சொல்ல மாட்டேன். இது அதான் நான் சொல்ற மாதிரி ஹார்ட் ஒர்க்கை தாண்டி நம்மளுக்குள்ள இன்னொரு ஒரு புது சக்தி வேணும். இது எனக்கு குளிருது ஆக்சுவலா. சத்தியமா நம்மளாலலாம் எப்படி நீங்க அங்க போய் எடுத்தீங்க. அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அதுதான் ஆர்டிஸ்ட். டெஃபினெட்லி தட்ஸ் தி குவாலிட்டி ஆஃப் என்னன்னா வந்து இட் வில் ஃப்ரீஸ் யூ. அதாவது எக்ஸ்பிரஷன் பண்றது கூட ஒரு ஃப்ளெக்சிபிளா இருக்கு. எவ்ரி டைம் ஒரு ஹாட் வாட்டர் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் we used to do our shots. முடிஞ்சா போதும் அந்த ஷாட் அப்படின்னு இருக்கும். so much stories எவ்வளவு எடுத்துருக்கீங்க. இவங்க வந்து எபிசோடா நான் உங்க டீம் வச்சு அடுத்து ரொம்ப ஒரு 10 மோசம். மெகா சீரியல் மாதிரி போயிட்டு இருக்குது. மாறி மாறி உண்மையை பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு 10 எபிசோட் இதெல்லாம் ஆதங்கம் வந்துட்டு இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. அதுங்கள இப்ப பாக்கும்போது அந்த ஒரு 70 mm அது மட்டும் அந்த சந்தோஷமா அவுட்புட் மட்டும் ரொம்ப டெஃபினெட்லி ஒரு நல்ல குவாலிட்டியை கொடுத்திருக்கீங்க. அந்த வகையில குளிர் எல்லாம் தாண்டி மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் இதுல சேலஞ்சிங்கா இருந்தது இல்ல மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல? நாங்க மட்டும் இல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமரா டிபார்ட்மெண்ட், லைட் ஆபீசர்ஸ், அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ் எல்லாருமே ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர்லாம் கண்ணு மட்டும் தான் தெரியும். யாரும் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. தேடுவேன் யாரும் அவுட் பார்க்க முடிஞ்சது. அன்னைக்கு வந்து விக்கி வந்து எனக்கு அந்த ரெயின் ஷாட் இருக்குன்னு சொல்லும்போது இது சென்னையில எடுத்துக்கலாம் மேம் வேண்டாங்க அப்படின்னு. வேணா விக்கி வந்துட்டோம், இதை முடிச்சுட்டு போயிடுவோம். நம்ம வந்து காஷன் கொடுத்து சென்னை வந்து இல்ல சென்னைக்கு போய் அது ஒரு டிலே ஆகும், வேண்டாம் இங்கேயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது யூனிட் மெம்பர்ஸ்லாம் எனக்கு திட்டுறாங்க. எனக்கு உங்களுக்கு ஏன் இது தேவையில்லாது, லைட் மேன்ல இருந்து என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், உங்களுக்கு ஏன் இது தேவையில்லாத வேலை, ஏற்கனவே யாராலையும் இந்த குளிரையே தாங்க முடியல, இதுல வந்து நீங்க ரெயின் ஷாட் பண்றீங்க, என்ன அப்படி சாதிக்க போறீங்க அப்படின்லாம் என்ன திட்டினாங்க ஆக்சுவலா. பட் ஆனா நான் உணர்ந்தேன் அதை ஒரு அந்த ஷார்ட் ரெயின்ல நிற்கும் போது தான் நான் உணர்ந்தேன் கை கால் நகர்த்த முடியல. ஆக்ஷன் தாங்க, எனக்கு ஆக்ஷன் வரல. Oh my god, so much of stories. ஆக்சுவலா வந்து ரொம்ப சாதாரணமா, ஆக்சுவலா டு பி ஹானஸ்ட் நான் அவ்வளோலாம் எதிர்பார்த்து உட்காரல. ரொம்ப ஜாலியான ஒரு கேஷுவலான சேட்டா, ஒரு கேஷுவலான படம் அப்படின்னு தான். ஓகே த்ரில்லர் அப்படின்னாலும் கேஷுவலான ஒரு படமாக தான் இருக்க போகுது அப்படின்னுட்டு. ஸோ இங்கே உட்காந்து பேசும்போது தான் யூ சி லைக் சோ மெனி ஸ்டோரிஸ் பிஹைண்ட் இட். அதோட வேல்யூ என்ன அப்படின்றது தெரியுது இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன்ஸ் மூலமாக தான். ஐம் ஸோ கிளாட் த டீம் இஸ் ஓப்பனிங் அப் ஸோ மச். அண்ட் நிறைய இருக்கு, அதான் சும்மாலாம் இல்லை, அதிகமாக பேசாமல் இருக்கிறவங்களே வந்து ரொம்ப இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு நிறைய பேசுவாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியஸ்ட் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் உங்களோட டீம்ல இருக்காங்க. ஸோ நிறைய பேச போறேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறோம். உரு
பார்த்துட்டு இருப்பீங்க. தியேட்டர்ல பார்க்காதவங்கலாம் சீக்கிரமா போய் பாருங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரிஸ் எல்லாம் இன்ஃபேக்ட் வந்து எப்படி இருந்தது, அதெல்லாம் ஷூட் பிஹைண்ட் த கேமரா எல்லாம் எப்படிலாம் இருந்தது அப்படின்னு கேட்கும்போது இன்னும் இந்த படத்தை பார்க்கணும், இது வந்து 70mm ஸ்க்ரீன்ல எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட், கியூரியாசிட்டி என்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோன் எடுங்க, புக் பண்றதுக்கு என்னென்ன சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இணையதளங்கள் இது சினிமா 18. வெல்கம் பேக். இது சினிமா 18. இந்த வாரம் ஒரு ஸ்பெஷல். ஸோ ஹீரோ ஹீரோயின் கிட்ட எக்கச்சக்கமா பேசியாச்சு. அவங்க பெருசு புகார் கடிதம்லாம் அவங்க ஆதங்கத்தை கொட்டியிருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்க. உங்களோட கரியர் சொல்லுங்க. இது டெபியூ மூவி, டெபியூக்கு முன்னாடி வாட் மேட் யூ டைரக்ட் அ மூவி அண்ட் வாட் மேட் யூ கம் டு சினிமா? பேசிக்கலி நான் படிச்சது வந்து ஃபேஷன் டிசைனிங். ஃபேஷன் டிசைனர் பேசிக்கலி. வாஸ் இன் ஃபேப் இந்தியா, வாஸ் இன் பேண்ட்லூன்ஸ் அண்ட் ஆல். எல்லாருக்கும் நடக்கிற அதே தான் எனக்கு. ஒன் டே காட் ஃபெட் அப் வித் ஒர்க். ஓகே. அந்த ஒரு நாள் நடந்துச்சு எனக்கும். இதுக்கு மேலே ஆஃபீஸ் போகிறதுக்கே பிடிக்கல. there was a question, அவ்வளோதான். am I really living my life? இதுதான் நான் ஆசைப்பட்டதான்ட்டு நோ தான் ஆன்சராக வந்துச்சு. குவிட் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு தென் ஐ வாஸ் லைக் அப்ளை ஃபார் லண்டன் ஃபிலிம் இன்ஸ்டியூட். ஓகே. அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் தான் ஐ ஹேப்பன் டு see a biography of Quentin Tarantino. ஸோ அதை பார்த்தோன்னே ஸோ he said something like you can never learn films, you can only feel it. அதனால் அந்த இதை கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் உட்காந்து படம் தான் பார்த்தேன். படம் பார்த்து அது ஐ ரிசர்ச் ஹவு, அதாவது எந்த மாதிரி எமோஷன்ஸ் வச்சா ஆடியன்ஸ் எப்படி எமோட் ஆவாங்க, எந்த மாதிரி சீன் வைக்கணும், எந்த மாதிரி சீக்வன்ஸ் வைக்கணும் அப்படின்றது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மூவிஸ், எவ்ரி லாங்குவேஜஸ் ஐ யூஸ் டு வாட்ச். இதுக்குன்னே ஒரு 2 வருஷம் ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ காட் அ பேசிக் ஸ்கிரிப்ட் நாலேஜ் என்ன பண்ணணும்ட்டு. தென் ஐ வெண்ட் அண்ட் ஜாயின் வித் மிஸ்டர் கல்யாண் சார். அது வந்து காத்தாடி படத்துடைய டைரக்டர். இப்போ குலேப காவலி படம் அவர் தான் பண்ணுறாரு. அதில் வந்து தன்ஷிகா மேடம் தான் ஹீரோயின். ஸோ அந்த படத்தில் போய் ஒர்க் பண்ணேன். அப்படிதான் ஹீரோயின் அறிமுகம். யா, அதில் மேம் சொன்ன மாதிரி அதான். அதுலேயுமே வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று உண்டு. ஷீ ஸ்டார்டட் ப்ளீடிங் கையில். அதில் போயிட்டு லைக் 5-10 மினிட்ஸ்லேயே வந்துட்டாங்க. திரும்ப வந்துட்டு ஷார்ட் போகலாம் அப்படின்னா, நான் அன்னைக்கு அசோசியேட் எங்களுக்கு தானே தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்றது. சரி இன்னைக்கு ஷூட் கேன்சல் தான் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறோம். வர்றாங்க வந்து ஷூட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால when I thought of the script, இவங்க தான் ஆப்டா இருப்பாங்க. ஏன்னா நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் இருக்குது, நம்மளுக்கும் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவா இருக்கணும் அப்படின்றதுனால ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு ஹீரோயின், என்னை நல்லா தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதை வச்சு நான் he has this ஒரு இமேஜ் எப்பவுமே இருக்கும். நாங்க வித்தியாசமா தான் பார்ப்போம். இவர் மட்டும் தனியா இருக்காரு என்னவோ இருக்கு. ஆனா I don't think that அவரோட ப்ரொஃபஷன் வேற. I don't think இப்படி ஒரு நரேஷன் கொடுப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. when he narrated I thought என்ன விக்கி இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. and when இன்னைக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்குறோம், ஸ்க்ரீன் பிளே அப்படி பண்ணியிருக்காரு. அண்ட் he didn't பெருசா யார்கிட்டயும் ஒர்க் பண்ணல போய். இல்ல நிச்சயமா அந்த இன்வால்வ்மெண்ட் இருந்ததுனால தான் சும்மா எல்லாரும் எல்லாத்துக்கும் இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னா it shows the kind of confidence they had in you. This is our film ன்றது I really felt it when I was working. எப்போ நீங்க இல்ல கொடைக்கானல் எப்போ நீங்க வந்து ரெயின் ஷாட் எடுக்கலாம்னு சொன்னீங்க, அவருக்கு ஐடியா கொடுத்தீங்களோ அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு உங்களோட லெவல் ஆஃப் இன்வால்வ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு. ஓகே. ஸோ எனிவேஸ் படமா வந்து பார்க்கும்போது ரிவ்யூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தட் இந்த டீமா. ஸோ இப்போ வந்து டீம் பற்றி நிறைய பேசியாச்சு. தனித்தனியாக கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக போயிடலாம். கபாலி 2 பேருமே இல்லை கபாலியில் இருந்திருக்கீங்க. இப்போ அடுத்தது கபாலியோட நீட்சி அப்படின்ற மாதிரி வந்து அடுத்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த தடவை முழுசாக ஒரு ஃப்ரெஷ் டீம் எடுத்துகிட்டு வராரு டைரக்டர் சார். ஸோ அது எப்படி இருக்குது? லைக் ஹவு டு யூ சீ தட்? நம்ம ஏற்கனவே இருந்த ஒரு ப்ராஜெக்ட் தலைவரை பார்த்தாச்சு அப்படின்னு, அடுத்தது வந்து நம்ம கிடையாது, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்ததா? நீங்கள் எப்படி இருக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ப்ராஜெக்ட்? லைக் ஹவு? இல்லை, கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. தலைவர் படம்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட். அதேமாரி ரஞ்சித்தன படம், ஏன்னா ரஞ்சித்தன ஃபஸ்ட் படத்துலேருந்து தொடர்ந்து நான் இருந்திருக்கேன். ஸோ அதில் இல்லைன்றது ஒரு கண்டிப்பாக ஒரு பயங்கரமான வருத்தம் தான். பட் ஆனால் ஓகே, அதுமாரி அண்ணன் படம் தான். பட் அகைன் இஸ் டூயிங் வித் சூப்பர் ஸ்டார், அதுவே ஒரு பெரிய ஹாப்பினஸ். ஸோ எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆர் ஃபிலிம் ஒன்லி. ஸோ அதனால் அதில் ஒரு பெரிய ஹாப்பினஸ். ஸோ அது ஜாலியான விஷயம். சூப்பரான அதெல்லாம் தாண்டி எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்குல்ல? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே. ஸோ உங்கள் 2 பேரோட ராப்போ பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதிகமாக பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ யார் கூட தான் உங்களுக்கு ரொம்ப உங்களோட இது வரைக்கும் நடித்த ஹீரோஸில் யார்கிட்ட நீங்கள் வந்து நிறைய மோர் தென் அன் ஆக்டர், மோர் தென் ஜஸ்ட் அன் கொலீக், ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி யார் இருக்காங்க? I don't think anybody. Nobody. Yeah, nobody. Wow. Okay. Yeah. இது அவங்கன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, உங்க 2 பேர் மட்டும் இல்லை. இன்ஃபேக்ட் பேட்சுக்கு வந்து போனப்போ தான் தன்ஷிகா மேம் கிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன். அப்போ அவங்களே சொன்னாங்க, ஏன் விக்கி நம்ம 28 நாள் ஷூட் பண்ணிட்டோம்,
இன்னைக்கு தான் நம்ம ஒரு 2 நிமிஷம் உட்காந்து பேசுறோம்ல, வேற சினிமா தவிர்த்து வேற ஏதாவது அப்படின்னாங்க. it's like that. It's more of work oriented. நம்ம போய் ஒர்க் பண்றோம், அந்த விஷயமா தான் எல்லாமே சார்ந்து இருக்கும். And once we finish, we come back home and we'll be a normal person. I don't have any, particular person or பேசிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி. ஸோ இப்போ கொஸ்டின் வந்து நம்ம வேற மாதிரி தான் கேட்கணும். ஓகே, ஒரு போட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். ஒரு போட் போயிட்டு இருக்கு. நான் வந்து இப்போ டேரக்டராக மாறிட்டேன். ஸோ ஐல் டேக் தட். இப்போ ஒரு போட் போயிட்டு இருக்கு. அந்த போட்டில் வந்து 2 லைஃப் ஜாக்கெட் தான் இருக்கு. 3 பேர் ட்ராவல் பண்ணுறீங்க. நீங்கள், உங்கள் கோ ஆர்டிஸ்ட் கலையரசன் அண்ட் இதுக்கு முன்னாடி தினேஷ், 3 பேர் போயிட்டு இருக்கீங்க. சம்பந்தமே ஏன் திடீர்னு கொண்டு வரீங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி. ஓகேவா, சோ உங்களோட கோ ஆர்டிஸ்ட், சோ 3 பேர் போயிட்டு இருக்கீங்க. அந்த படகுல போயிட்டு இருக்கீங்க. 2 லைஃப் ஜாக்கெட் தான் இருக்கு. யார தள்ளி விடணும்னு படகு மூழ்க போகுது. ஆனா உங்ககிட்ட 2 லைஃப் ஜாக்கெட் தான் இருக்கு. ஒண்ணு உங்களுக்கு, அந்த இன்னொன்னு யாருக்கு கொடுப்பீங்க? அவரை பார்க்காம சொல்லுங்க. என்னது கேட்டீங்க? லைஃப் ஜாக்கெட்னு ஒண்ணு தான் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு. எனக்கு ஸ்விம்மிங் தெரியும். I will give it to them. Simple as that. Such a diplomatic answer. இதுக்கான இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து ஷார்ட் எல்லாம் வச்சு நான் பேசினேன். It's true. I know swimming, so I'll better give it to them. எனக்கு ஸ்விம்மிங் தான வேணாம் வெச்சிங்க. உங்களுக்கு அதனால ஸ்விம்மிங் தெரியும், அதனால வேணாம். இப்போ நான் क्वेश्चनயே மாத்துறேன். ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन. நீங்க ஃளைட்ல போயிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட வந்து 2 பாராசூட் தான் இருக்கு. பாராசூட் வந்து 2 தான் இருக்கு. சொல்லிட்டா இருக்காது, அவருக்கு தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே விடுங்க. முன்னாடி குதிச்சவர் என் ராக மாட்டி. சரி, நான் ஏதாவது மேக்கிங் வாய்ஸ் ஏதாவது புதுசா சொல்லலாம்னு பார்த்தா இப்படி நீங்க இப்படி பிரெடிக்ட் பண்றீங்க. இருங்க, ஃளைட் போயிட்டு இருக்கு. பாராசூட் வந்து 3 தான் இருக்கு. இந்த பக்கம் ஜனனி ஐயர் இருக்காங்க, இந்த பக்கம் தன்ஷிகா இருக்காங்க. யாருக்கு? ஓகே, 3 பாராசூட் இருக்கு. 3 பேர் மாட்டி குதிங்க. 3 இல்ல 2 தான் இருக்கு. நீங்க 3 தான் சொன்னீங்க. 3 நான் சொன்னேன். யார் என்னங்க சொன்னாங்க? வொர்க் அவுட் உங்க ஆகும். லேடிஸ் ஃபர்ஸ்ட்ங்க. அவங்க 2 பேரும் கொடுத்துட்டு நான் ஃளைட் ஓட்டின்னு கிளம்பிடுவேன். இத நானே எதிர்பார்க்கல, சீரியஸா. இங்க கொஞ்சம் எனக்கு கேரா இருக்கு. இந்த பதிலோட ஹேங் ஓவர்ல இருந்து நான் கொஞ்சம் வெளியில வரேன். சரி, ஓகே விடுங்க. ஹைப்போதெட்டிக்கல் என்ன பண்ணுவேனா, எந்த மாட்டின் குதிச்சிடுவேன். இந்த ஒண்ணுக்கு யாரா சண்டை போட்டுன்னு விட்டுருவேன். என் வாழ்க்கை முக்கியம் இல்ல. நன்ஷிகா, புரிஞ்சுக்கோங்க. யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக நான் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கேன். அட்லீஸ்ட் ஐ அம் கிளாட். இல்லங்க, 2 பேர் மாட்டிட்டு ஒருத்தரை தூக்கிட்டு போயிடலாம். ஆமா, ஜனனியர் குட்டியா தான் இருப்பாங்களா, ஈஸியா அவங்கள ஹேண்டியா கூட்டிட்டு போயிடுங்க, தூக்கி போயிடுங்க. இல்ல, உங்க ஹீரோ தான் ஒரு ஹீரோயிக் ஆக்ட் எல்லாம் கொடுக்கறாரு, அவர் தான் சொல்றாருல. சரி, ஓகே. என்ன கொஞ்சம் சின்னதா டேமேஜ் பண்ணிட்டீங்க. இல்லைங்க, அவங்க வந்து பெட்டிட் ஃபிகர் அவங்க. நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் குவீன். அவங்கள நான் இவ்வளவு பெருசா போன தடவைலாம் உங்ககிட்ட கேட்டேன். நான் பாகுபலி மாதிரி எப்போ உங்களை ஒரு தேவசேனியா பாக்குறது அந்த மாதிரி எல்லாம் கேட்டேன். வேற யாரை பார்த்து கேட்க தோணும்? அதுக்கெல்லாம் தன்ஷிகா மாதிரியான ஒரு ஹீரோயின் தான் இங்க இருக்கணும். அவங்க கிட்ட தான் கேட்க தோணுச்சு. ஓகேவா? ஸோ ஓகே, எனிவேஸ் நிறைய படங்கள் இது வரைக்கும் வந்தப்போ எப்படிலாம் எங்களை யூ ஹவ் நெவர் டிசப்பாயிண்டட் அஸ். நிறைய நல்ல கேரக்டர்ஸ் 2 பேருமே வந்து பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு டெபியூட்டன்ட் கூட பண்ணியிருக்கீங்க. அண்ட் மூவி ஹஸ் கம் அவுட் வெல். வாழ்த்துக்கள். அந்த இன்னும் நிறைய நல்ல குவாலிட்டியான படங்கள்ல உங்களை மறுபடியும் பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸை உங்ககிட்ட பதிவு செஞ்சுட்டு இன்னைக்கு ஷோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ தட் வாஸ் டீம் உரு ஃபார் அஸ். பயங்கர சுவாரஸ்யமா போச்சு அப்படின்னு சொல்றத விட கலகலப்பா ஹாப்பியா போன ஒரு சிட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சினிமா பர்சனாலிட்டியோட அடுத்த வாரம் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு.